இஸ்தாமில் பயன்படுத்து அஃபால் ஆத்தியா பின்வரக்கூடிய அஃபார்களை பயன்படுத்து ஜும்லின் முஃபீதா ஜும்லா முஃபீதாவில் பயன்படுத்து அப்படின்னா ஒரு ஜும்லா உண்டு பண்ணுன்னு அர்த்தம். தலபை தேடினான், தல்லம கற்றுக்கொண்டான், ஹஜின கவலைப்பட்டான், ஃபலுல சிறப்பானான், கத்தலை கொன்றான். இதெல்லாம் ஜும்லா மாத்து. மையிஜ் விவரி ஜுமலல் ஹாத்தியா தவறான ஜும்லாவை விவரி. ஜுமலி சஹியான ஜும்லாவை விட்டும் தவறான ஜும்லாவை விவரி. பயானி கூறுவதுடன், அஸ்பாபல் ஹதஇ தவறுடைய காரணத்தை கூறுவதுடன், ஃபிஹா அதிலே உள்ள தவறுடைய காரணத்தை கூறுவதுடன், சஹியான ஜும்லாவை விட்டுவிட்டு தவறான ஜும்லாவை விவரி, இல்லாட்டி பிரித்து காமி. பகா திஃபுலு பக்கான அழுதான், திஃபுல்னா குழந்தை, அகுலஹு அதனுடைய குடும்பம், அப்போ பொருந்தாது. இதே மாலியாக இருந்துச்சு அப்படின்னா பொருந்தான். அதாவது மாலின்னு தப்பாக சொல்கிறேன், முத்தஹத்தியாக இருந்தால் பொருந்தோம். அபுகா அளவைத்தது, திஃபுலு குழந்தை அளவைத்தது, அகுலஹு அதனுடைய குடும்பத்தாரை அப்படின்னா அது பொருந்தோம். பக்கானா லாஜிமு, அப்போ பக்கா திஃபுலு குழந்தை அழுத்தது இதுவரை தான் வாசகம், அகுலகுன்னு வருது தப்பு. நான் ஃபஸ்ட்டு சொன்னது அதுக்குள்ள பதில். கர படித்தார், முஹந்திஸு முஹந்திஸ் இன்ஜினியர் படித்தார், தக்ரீர ரிப்போர்ட்டை படித்தார், அப்போ இது ரைட்டு. சரிப குடித்தான், மறியலு நோயாளி, தவா மருந்தை குடித்தான், இதுவும் ரைட்டு. வகஃப ரஜுலு மனிதன் நின்றான், அஹாஹு அவனுடைய சகோதரன், இது தப்பு. இது பொருந்தாத ஜும்லா. வகஃபெல்லாம் லாஜிமே, மனிதன் நின்றான் முடிஞ்சு போச்சு அதோட. அஹாஹுங்கிறது அப்போ இல்லாட்டி அவுக்கஃப நெருக்க வைத்தான்னு போடணும், அதில் இந்த ஜும்லா தப்பு. நாமல் வலது சிறுவன் தூங்கினான், குழந்தை தூங்கியது, இது ஓகே, இது ரைட்டு. அடுத்த பாடம் அத்தர்ஸு ராபியு 4வது பாடம். தக்சீமுல் ஃபேல் ஃபேலுடைய வகைகள். பிஇத்திபாரி கவனிப்பது கொண்டு, அததில் ஹுரூஃபி எழுத்துக்களுடைய எண்ணிக்கையை கவனிப்பது கொண்டு ஃபேலுடைய வகைகள். அம்சிலா கரும முஅல்லிமு ஆசிரியர் மரியாதை பெற்றார், மரியாதை ஆனார். கரும லாஜிமான ஃபேலு, முஅல்லிம்னா ஆசிரியர், அதனால் இது சங்கையானார், மரியாதையானார் அப்படின்னு அர்த்தம். ஜலச சைஹு பெரியவர் உட்கார்ந்தார், அல் குர்சி நாற்காலியின் மீது. அக்ரம சங்கை செய்தான், வலது சிறுவன், வாலிதேகி தன்னுடைய பெற்றோருக்கு சிறுவன் சங்கை செய்தான், அதான் மரியாதை கொடுத்தான். அப்போ இது லாஜிமாக இருக்கிறப்ப கருமை மரியாதை ஆனான், மரியாதை ஆனான்னா என்ன, இப்போ நான் ஒரு பழக்க வழக்கத்தால் அவருடைய அப்படியே மரியாதையாக இருந்தார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஜாலச தாலிபு மாணவன் உட்கார்ந்தான், ஜமீலஹு அவனுடைய நண்பனுடன். ஜல்ஜலல்லாஹு அல்லாஹ் அசைத்தான் அருள பூமியை, ஜல்ஜலத்தில் அருளு பூமி அசைந்தது, ஜல்ஜலத்தில் அருள் ஓகே, பூமி அசைந்தது. அடுத்து காய்தா ஃபேலாயிருது, அல் ஃபேலு ஃபேலாயிருது, மின் ஹைசு அததில் ஹுரூஃபி எழுத்துக்களுடைய எண்ணிக்கையுடைய விதத்தில் ஃபேலாயிருது. கிஸ்மானி 2 வகைப்படும். அப்போ எழுத்துக்களை கவனித்து ஃபேல் 2 வகைப்படும். ஒன்றாவது சுலாசி, ஹூ அதுவாயிருது, ஃபேல் உள்ளது சில ஃபேலுகள், இல்லாட்டி ஒரு ஃபேலு. கான மாளிகி அதனுடைய மாலி ஆகிவிட்டது. அலா சலாசத்து அஹுரிஃபின் 3 எழுத்துக்களின் இது ஆகிவிட்டது. அசலியத்து அசலான 3 எழுத்துக்கள் மீது ஆகிவிட்டது. அந்த சில ஃபேல்கள் இல்லாட்டி அந்த ஒரு ஃபேலு சுலாசியான ஃபேலாக இருக்கும், அப்படியே அர்த்தம் வைக்கலாம். இல்லை அப்படின்னா சுலாசி ஆகிருது, ஹூ அதுவாயிருது, ஃபேல் உள்ளது இத்தகைய ஃபேலாக இருக்கும். கான மாளிகி எதனுடைய மாலி ஆகிவிட்டதோ, அலா சலாசத்து அஹுரிஃபின் அசலியத்தின் 3 அசலியத்தான அரிஃபுகள் மீது ஆகிவிட்டதோ அத்தகைய ஃபேலாக இருக்கும் சுலாசி என்பது. அப்போ அசல் எழுத்து 3 எழுத்து இருந்தால் அது சுலாசி, இதுதான் சுருக்கமாக. அடுத்து ருபாயி 2வது ருபாயி, ஹூ அதுவாயிருது, ஃபேல் உள்ளது இத்தகைய ஃபேலாக இருக்கும். கான மாளிகை அதனுடைய மாலி ஆகிவிட்டது,
அலா அருபத்தி அஹ்ருஃபின் அசலியத்தின் அசல் 4 எழுத்துக்கள் மீது ஆகிவிட்டது. அத்தகைய ஃபேலாக இருக்கும் ருபாயி. ருபாயினா அசல் எழுத்து 4 எழுத்து ஃபேல் இருந்துச்சுன்னா அது வந்து ருபாயி. அப்படியே அர்த்தம் வைக்கலாம். இல்லாட்டி ருபாயி ருபாயி ஆகிருது, ஹூ அதுவாகிருது. ஃபேல் உள்ளதி சில ஃபேல்களாக இருக்கும். கான மாலிகி எதனுடைய மாலி ஆகிவிட்டதோ அந்த சில ஃபேல்களாக இருக்கும். அலா அருபத்தி அஹ்ருஃபின் அசலியத்தின் அசலியத்தான 4 அர்ஃப்கள் மீது ஆகிவிட்டது அந்த சில ஃபேல்களாக இருக்கும். அப்படியே அர்த்தம் வைக்கலாம். அல் முஜர்ரது முஜர்ரதுன்னு என்ன சொல்ல போகிறாங்க. முஜர்ரதுனா மட்டும்னு அர்த்தம். முஜர்ரது ஹூ அதுவாகிறது ஃபேல் உள்ளதி சில ஃபேல்கள். லைஸ ஃபீஹி அந்த ஃபீஹி அதிலே இல்லையே, அந்த ஃபேலில் இல்லையே. ஹர்ஃபுன் ஒரு எழுத்து, மினல் ஜவாயிதி கூடுதலான எழுத்துக்களிலிருந்து ஒரு எழுத்து இல்லையே, அது முஜர்ரது. அப்போ அசல் எழுத்து மட்டும் இருந்தால் அது முஜர்ரது. அப்போ அதுக்குள்ள காயிதா டெஃபனேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஃபேலில் கூடுதலான எழுத்துக்கள் இல்லையோ அந்த ஃபேலு முஜர்ரது. அப்போ மஜீத் ஃபீஹி அடுத்தது ஹூ அதுவாகிறது ஃபால் உள்ளதி இத்தகைய ஃபாலாக இருக்கும். ஃபீஹி அதில் இருக்குமே ஹர்ஃபுன் ஒரு எழுத்து, அவ்வளது ஹுரூஃபுன் பல எழுத்து, மினல் ஜவாயிது எக்ஸ்ட்ராவான பல எழுத்துக்கள் இருக்குமே அது மஜீத் ஃபீஹியாக இருக்கும். மஜீத் ஃபீஹி என்ன அப்படின்னா கூடுதலான ஒரு எழுத்து இருக்கும், இல்லாட்டி அதை விட கூடுதலான எழுத்து இருக்கும். அப்போ அசல் எழுத்தை விட்டு கூடுதலாக இருந்தால் அது வந்து மஜீது. இப்போ தஹுசுலு லனா நமக்கு கிடைக்கும். அர்பத்து அக்ஸாமின் 4 அர்பத்து 4 அக்ஸாமின் வகைகள் லில் ஃபேலுக்குரிய 4 வகைகள் நமக்கு கிடைக்கும். வகைய அதுவாகிறது